Hot. Hotter. Hottest. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனிக். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட புதிய எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு கதை ஒரு காதலோட அன்பையும் வெறுப்பையும் எப்படி வெளிக்காட்டுதுன்னு சொல்ல போகிறேன். என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் நம்ம நாட்டில் தப்புக்கு மேலே தப்பு இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. என்ன இது? ஏய் மயூரி, உன்னோட புது வீடியோ வந்திருக்கு. அட கடவுளே, இதெல்லாம் எப்படி நடந்தது மயூரி? ஐயோ ரத்தம். மயூரி, ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இரு, நம்ம வீட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வீட்ல ஏதாவது பொருள் காணாம போயிருந்தா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீட்ல இருந்து எந்த பொருளும் காணாம போகல. ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை ஆகிருக்கும் போல. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் இங்க பண்ணிடலாம். பாரு மயூரி, தேவையில்லாம எதுக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. இந்த ரத்தம் யாரோடது? இந்த வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பாங்க? கல்டே, பாக்கெட்ல என்ன இருக்கு பாரு. ஒரு நிமிஷம் சார், என்ன இருக்குன்னு பார்க்குறேன். சார், இதோ ஒரு வாலெட்டு. சூரஜ் சாவந்த், இந்த ஏரியாவில் போய் விசாரிங்க. இவனோட ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். நைட்டு ஃபுல்லா எங்க இருந்த? எப்ப வீட்டுக்கு வந்த? இந்த பாருங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? என் விஷயத்துக்குள்ள வராதீங்க. உனக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? என்ன நடந்தது? இத பாருங்க, இது என்னோட கை, என்னோட ரத்தம். உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க. சூரஜ், சூரஜ், சூரஜ். உங்க புருஷன் சூரஜுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நாங்க சண்டை போட்டதே இல்ல. நீங்க கடைசியா அவரை எப்ப பாத்தீங்க? நேத்து காலையில ஆபீஸ்க்கு போகும்போது, ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி ராத்திரி வரதுக்கு லேட் ஆகும்னாரு. ஹலோ, இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சா? நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏமா இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறனால நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். எங்க போறீங்க? கமலோட ரூம்க்கா? ஆமா, கமலோட ரூமுக்கு தான். சரி, போயிட்டு வாங்க. ராத்திரி சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா அசிடிட்டி வந்துடும். சரியா? உங்க வீட்டுக்காரர் சூரஜோட ஃப்ரெண்டு தான் இந்த கமலா? ஆமா சார். அப்படின்னா நேற்று ராத்திரி சூரஜ் வரவே இல்லை. நீங்க ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் சார். ஆனா அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். அதுக்கப்புறம் கமலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்னோட ஃபோன் எடுக்கல சார். நான் என்ன நினைச்சேன்னா, என் வீட்டுக்கார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு அன்னைக்கு ராத்திரி கமல் ரூம்ல தங்கிட்டு காலையில வீட்டுக்கு வருவாருன்னு நினைச்சேன் சார். ஆமா சார், சூரஜ் நேற்று சாயங்காலம் என்னை பார்க்க வந்தப்ப ரொம்ப கவலையா இருந்தான்.
டேய் மச்சி, என்னாச்சு? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சரி விட்டுதல்லே, வா வந்து இந்த பியரை போடு. எனக்கு வேணாம்டா, இப்போ வேண்டாம். நான் இப்போதைக்கு கண்டிப்பாக குடிக்கவே மாட்டேன். ஒரு செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். செய் அல்லது செத்து மடி. சார், நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு சூரஜ் போயிட்டான் சார். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரா? இல்லை சார், நான் அவன்கிட்ட சொல்லவும் இல்லை, அதை அவன் கேட்கவும் இல்லை. அவர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அவர் ஏன் உங்களை பார்த்து செய் அல்லது செத்து மடின்னு சொல்லிட்டு போனாரு? சார், அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல சார். அவன் என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. அற்புதம். சூரஜ் உங்களுடைய ஒரு நல்ல நண்பர். நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கீங்க, ஆனா எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்க. சில நேரங்களில் குடிக்கிறவங்க குடிப்போதில் உண்மையை கூட சொல்றாங்க. அவர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே. சார், அது வந்து எனக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியிருப்பேன். சார், இந்த சூரஜ் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி நேரா கமலோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. சூரஜ் தன்னோட ஒய்ஃப் கிட்ட இதே தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அவர் கமலோட வீட்டுக்கு போகாம எங்க போனாருன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. கமல் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். சில்கே, நீ ஒரு வேலை பண்ணு. சூரஜோட ஃபோன் நம்பர், கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் வாங்கிட்டு வா. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் நான் நம்புறேன். சரிங்க சார். சொல்ல ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்க. ஜாம்பி டான்ஸ் வேணாம் வேணாம். இங்க பாரு, இங்க பாரு, இப்ப நான் உன்னை சாப்பிட போறேன், பாக்குறியா? யாருக்கிட்ட? எங்க நான் பாக்குறேன்? ஏய், இங்க பாரு, இந்த வீடியோ செம்மையா வந்திருக்கு. சீக்கிரமா போஸ்ட் பண்ணு. டிக்டாக்ல இந்த வீடியோ வைரல் ஆக போகுது, நிறைய லைக்ஸ் கிடைக்க போகுது. சீக்கிரம் பண்ணு பண்ணு. சார், இது சூரஜோட சார், அது வந்து சூரஜோட பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அவர் தலையில தான் பலமா அடிபட்டிருக்குன்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க சார். இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அவருடைய கால் டீடைல்ஸ், மொபைல் லொகேஷன்லாம் கேட்டிருந்தானே, அது இங்க இருக்கு சார். சார், சூரஜோட கால் ரெக்கார்ட்ஸ் படி அவர் சாகிறதுக்கு முன்னாடி கோத்ரூர்ல இருந்திருக்காரு சார். கோத்தூருக்கு எதுக்காக போறாரு சார்? இதுக்கான பதில் அவரோட ஒய்ஃப் நேகாவோட கால் ரெக்கார்ட்ஸ்ல தான் இருக்கு. நான் நேகாவோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். நேகா தீபக் அப்படிங்கிற ஒருத்தரோட போன்ல பேசியிருக்காங்க சார். தினமும் ராத்திரி அவங்க அடிக்கடி போன்ல பேசியிருக்காங்க சார். தீபக்கோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணும்போது அவனோட வீடு கோத்ரூட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சோம் சார். தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு ராத்திரி லேட்டாக தான் வரும்னு சூரஜ் அவருடைய ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவர் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு. அவர் எங்கே போயிருப்பாருன்னா தான் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாரு, அதாவது கோத்ரூ வீட்டுக்கு. ஒரு வேலை பண்ணுங்க சில்கி, அந்த நேகாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். நீயா? நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? ஆமா, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன இது? நீ மாயா கூட சேர்ந்து வீடியோ எடுத்திருக்கியா? அட, நான் என்னதான்பா பண்றது? அவ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணா, அதனாலதான் நான் அவ கூட ஒரு வீடியோ பண்ணேன். சரி விடு, நீ எங்களோட வீடியோ பாத்தியா? எங்களோட வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. மயூரி, இது ஒண்ணு காமெடியான விஷயம் கிடையாது. நீ ட்ராக்க மாத்தாத. இங்க பாரு, டிக்டாக் நம்மளோட வேலை, ப்ரொஃபைல், பேஷன். நம்ம 2 பேரும் ஒரே டீம். நம்ம எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும். நீ மத்தவங்களோட சேர்ந்து வீடியோ எடுக்கத நிறுத்த முதல்ல. சரிம்மா தாயே, இதோட நிறுத்திக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிய. முடியாது.
நீ சிரிக்க மாட்டியா என்ன? மாட்டேன். நிஜமா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்? ஆ? மாட்டேன் நிஜமா? சொல்லு. மாட்டேன். அம்மா நீ வர்றதுக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு? நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். பாருங்க, நானும் மயூரும் சேர்ந்து புதுசா வீடியோ எடுத்துக்க எப்படி இருக்கு பாருங்க. எஸ் சார். சார் ஆ ஜெய்ஹிந்த் சார். ஆ சார் நான் சூரஜோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் பேசினேன். சூரஜ் தினமும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தீபக் தினமும் சூரஜோட வீட்டுக்கு வருவாராமா. அந்த விஷயம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி அவங்க சூரஜ் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இதனால சூரஜுக்கும் நேகாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்ததா அவங்க சொல்றாங்க சார். நேகா நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. நான் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன்னு நினைச்சேன் என்ன? அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணவே இல்ல. பக்கத்து வீட்டுக்கார் சொல்றத வச்சு என் கூட சண்டை போடுறீங்களா? எனக்கும் தீபக்கும் எந்த விதமான உறவும் இல்ல. நெருப்பு இல்லாம புகையாது தெரியுமா? பக்கத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. அப்படியா? ஆனா அத பத்தி யாரும் என்கிட்ட கேட்டது இல்லையே. ஒருவேளை அவங்க சொல்றத நீங்க நம்புறதா இருந்தா தாராளமா நம்புங்க. ஆனா நான் யார் கூடவும் எதை தொடர்பும் வச்சுக்கல, புரியுதா? இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தீபக் சூரஜ் வீட்டுக்கு போறது இல்லையா என்ன? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தீபக் சூரஜ் வீட்டுக்கு போல சார். ஆனா நேகா அடிக்கடி தீபக்கோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நேகா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க சார். ஆனா அதை அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த குழந்தை தீபக்கோடதா கூட இருக்கலாம். ஒருவேளை சூரஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருந்ததா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். யூ ஆர் ரைட். இந்த குழந்தை தீபக்கோட குழந்தை தான். அதுக்கப்புறம் தான் சூரஜ் தீபக்கை போய் பார்த்து அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண போயிருக்கலாம். ரைட் சார். சூரஜ் கொலை பண்ணப்பட்ட இடத்துல தான் அவரோட ஃபோன் லொகேஷன் காட்டுது சார். சூரஜ் போனோட லொகேஷன் தீபக் ஏரியால தான் காட்டுது. அவர் அவனை மிரட்டி இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். நேகா இங்க இருக்காங்களா? இல்ல சார், நேகாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தீபக்கோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேகாவோட வீட்டுக்கு போய் பாருங்க. சரிங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் சில்கே. சார் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க வீடு பூட்டி இருக்கு. அவங்க 2 பேரோட மொபைலையும் ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. சரிங்க சார். இதோ பாருங்க புரோக்கரே, இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அற்புதமா அழகா இருக்கிறாள். இந்த பொண்ணை என் பையனுக்கு பார்த்து முடிச்சு வச்சிருங்க. ஆ இங்க பாருப்பா, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறான்னு பாருப்பா. ஒரு தடவை பாருப்பா. சார் நீங்களா? உள்ள வாங்க. சார் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப அற்புதமா இருக்கே. நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சார். நீங்க உள்ள போங்க. ஓகே சாரி சார், வாங்க உள்ள போயிடலாம். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? சார் இல்ல சார், எங்க அப்பா தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு. சார் நீங்க உள்ள வாங்க, முதல்ல உட்காருங்க. ஏய் நீ இருப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த சூரஜோட வைஃப் நேகா இருக்காங்கல்ல, அவங்க 2 நாளா ஆள காணோம். அவங்க காணாம போன அன்னைக்கு தீபக்கோட வீட்டுக்கு போனதா எங்களோட என்கொயரியில நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி சூரஜுக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியாதா என்ன? இல்ல சார், ஐ மீன் எஸ் சார். இங்க பாருங்க, எனக்கு தெளிவான பதில் வேணும். எஸ் சார். அது வந்து சூரஜ் அவர் ஒய்ஃபை சந்தேகப்படுறதா சொன்னாரு. ஆனா அவர் ஒய்ஃபை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. நானும் அதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்கல. வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டேய் நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலடா. எதை பத்தி சொல்றேன்னா, என் ஒய்ஃப் நேகாவுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன்டா. உண்மையாவா? ஆமா, நான் உண்மையா தான் சொல்றேன். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட நிறையவே இருக்கு. அவ கள்ளக்காதல் பண்றா.
அவளை நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாரு. டேய் ஒரு நிமிஷம், நீ வா உட்காரு. டேய் நீ என்ன சொல்ற? நீ தெரிஞ்சதா சொல்றியா? அவங்க உன் பொண்டாட்டிடா. அவளுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குடா. நீங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்களே, ஏன் இதை பத்தி சொல்லல? சார், சூரஜுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி எந்த ஆதாரமும் இல்லாம நான் எப்படி தப்பா சொல்றது? ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. நேகா எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனி ஐடியா? சார், நேகா எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் சார். சார், நேகா தான் கால் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணுங்க. சொல்லுங்க நேகா மேடம், எங்க இருக்கீங்க? என் வீட்ல. நீங்க யாரு? எனக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருந்தது. நான் எஸ்ஐ சிற்கே பேசுறேன் மேடம். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. அப்புறம் நீங்க தனியா வராதீங்க, உங்களோட ஃப்ரெண்டு தீபக்கையும் கூப்பிட்டு வாங்க. வெல்கம் நேகா மேடம். போலீஸுக்கு உங்களுடைய அஃபேர் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? சார், ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டா இருந்தா அது அஃபேர்னு எப்படி நினைக்கிறாங்க? இங்க பாருங்க நேகா மேடம், இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேடம். இங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி ஆர்கியூ பண்றதுக்காக நாங்க ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு தன்னோட புருஷனுக்கு தெரியாம ஒரு ஆம்பளையோ ஹோட்டல்ல போய் சந்திக்கிறா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? இத பாருங்க, 6 மாசத்துக்கான ஹோட்டலுக்கு நீங்க போன பில்லு. இப்ப என்ன சொல்றீங்க? இதுதான் நட்பா? ஆமா சார், எங்களுக்குள்ள அஃபேர் இருக்கு. இல்ல சார். சார் நான் எதுக்காக அவரை கொலை பண்ணோம்? சார், சூரஜை நாங்க கொலை பண்ணல. அதாவது எனக்கும் தீபக்கும் இருந்த அஃபேர சூரஜ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. வாவ், இதை கேட்டிங்களா சில்கி? சரி, நீங்க மேல சொல்லுங்க. சார், நான் சொல்றது உண்மைதான். எனக்கும் தீபக்கும் அஃபேர் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது சார். சூரஜை நான் சரியா சந்தோஷப்படுத்தல சார். அதனால இவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? சார், எனக்கும் சில விஷயம் தேவைப்பட்டது. அது பிசிக்கலா மட்டும் இல்ல, ஒரு எமோஷனலா கூட சூரஜ் எனக்கு புருஷனா நடந்துகிட்டது இல்ல. அத பத்தி அவருக்கு அக்கறையும் இல்ல. அதனால நான் வேற வழி இல்லாம தீபக் கிட்ட நெருக்கமாயிட்டேன். அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. சூரஜ் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டார் சார். அவருக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருந்திருக்கு சார். அவர் செத்துட்டங்கிறதுனால நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா? ஆனா நாங்க அவருடைய கால் டீடைல்ஸை செக் பண்ணிட்டோம், அதுல எந்த தகவலும் இல்ல. நீங்க சொல்றபடி ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பரும் அதுல வேற எதுவும் இல்ல. ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு வச்சிருப்பா. அவளோட நம்பர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சூரஜ்க்கு ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்திருக்கு. நான் என்னோட அம்மாக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் அவளை காதலிக்கவே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டின்ற உறவு இருக்கவே இருக்காது. நான் சொல்ல வரது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச். சார், நான் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு. எங்க கல்யாணம் நடந்தா எங்க அப்பாவோட பிரச்சனை எல்லாம் தீரும்னு நினைச்சாரு. என்னால எங்க வீட்டுக்கு திரும்ப போகவே முடியல. அது மட்டும் இல்லாம நான் அவரை என் புருஷனா பார்க்கல. ஆனா சூரஜ் என்ன ஒரு ஃப்ரெண்டா அவர் என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டார் சார். ஆனா எங்க மாமியார் இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சூரஜ் என்ன கவனிக்கிறதே விட்டுட்டார் சார். நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு கூட அவர் நினைக்கல. அதுக்கப்புறமா நான் தீபக்க பார்த்தேன். தீபக் மூலியமா நீங்க கர்ப்பம் ஆயிட்டீங்க, அதுதானே உண்மை? இந்த விஷயம் சூரஜுக்கு தெரிஞ்சதும் நீங்க 2 பேர் சேர்ந்து சூரஜை கொலை பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இல்ல சார், சூரஜை நாங்க கொல்லல சார். ஒருவேளை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கொண்டு இருக்கலாம். அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணாங்க இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம். அவரை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் உங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்திருக்கு. சார், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. நாங்க சூரஜை கொல்லல. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவரை கொண்டு இருக்கணும். சொல்லு. அந்த மாலை கூட சேர்ந்து எந்த வீடியோ எடுக்க வேண்டாம் சொன்னல, நீ எனக்கு ப்ராமிஸும் பண்ணிருந்த. ஏய் கீது, அது வெறும் வீடியோ தான்மா. நீ ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்க? மயூரி, நீயும் நானும் சேர்ந்து தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீயும் நானும் டீம். நீ மாலை கூட சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தனா நம்ம டீம் அப்படியே உடைஞ்சிரும். அட கடவுளே, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. நான் ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. நீ உன்னோட டென்ஷன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னோட வீட்டுக்கு இப்ப வா. நாம 2 பேரும் சேர்ந்து புது வீடியோவே எடுக்கலாம். இதுக்காகலாம் நீ கோவப்பட வேண்டாம், சரியா?
ஆத்திரப்படுறது, பொறாமப்படுறது இதுதான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரி. சாதாரண விஷயத்துக்காக ஒருத்தர் மேல கோவப்பட்டோம்னா அந்த கோவமே நமக்கு தெரியாமலேயே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. சூரஜோட மரணம் ஒரு பெரிய புதிராவே இருந்தது. கோவமும் பொறாமையும் தான் அவரோட மரணத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜீதிகா கோவமும் பொறாமையும் பட ஆரம்பிச்சா. ஆனா ஜீதிகாவோட பொறாமையும் அந்த கோவமும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்ட்னருமான அவங்க மயூரிய சுடுற அளவுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அந்த மயூரி வேற யாராலேயோ கொல்லப்பட்டிருக்கலாம். சார், நாங்க சூரஜோட கால் ரெக்கார்ட்ஸை மறுபடியும் செக் பண்ணி பார்த்தோம் சார். சூரஜ் கமலை தவிர வேற யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசவே இல்லை சார். அவரோட கால் ரெக்கார்ட்ஸ்ல எந்த ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பரும் இல்லை சார். சார், சூரஜுக்கு அஃபேர் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை சார். நேகா நம்மள இந்த கேஸ்ல இருந்து திசை திருப்ப முயற்சி பண்றாங்க சார். சூரஜோட பாடி கிட்ட இருந்து அவனுடைய ஃபோன் கிடைச்சதா என்ன? இல்ல சார். அவர் இன்னொரு நம்பர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் சார். ஹலோ, எந்த இடத்துல? சரி, நாங்க அங்க வரோம். சார், காட்டுல இன்னொரு டெட் பாடி இருக்காமா? சார், பாடி உள்ள இருக்கு. சார், அந்த பொண்ணோட பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அந்த பொண்ணு துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட பாடியை எரிச்சிருக்காங்க. துப்பாக்கியோட குண்டு 35 mm இருக்கிறதா ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இந்த துப்பாக்கி யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமா சார், 6 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆனதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அவங்க கையில இருக்க டாட்டூ டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆகுது சார். அந்த கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்தாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். இங்க பாருங்க, இந்த பாடி ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிருக்கு. அப்புறம் இவங்க கையில இருந்த டாட்டூ நாங்க தான் கண்டுபிடிச்சோம். இந்த டாட்டூ நீங்களே பாருங்க. இந்த டாட்டூ யாருதுன்னு தெரியுமா? அப்புறம் இந்த ரிங் அவங்க கையில தான் இருந்தது. சார், இது மயூரி இது சார். அவ என் ஃப்ரெண்டு சார். ஆமா சார், அவ என் ஃப்ரெண்டு மயூரி தான். நீங்க அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அவருடைய ஃபேமிலி எங்க? சார், அவரு அண்ணாதா சார். நாங்க டிக்டாக்ல வீடியோ போட்டுட்டே இருப்போம். இப்ப பாரு, அப்படிதான். சீக்கிரமா போஸ்ட் பண்ணு. டிக்டாக்ல இந்த வீடியோ வைரல் ஆக போகுது. நிறைய லைக்ஸ் கிடைக்க போகுது. சீக்கிரம் பண்ணு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் சார். நீ சிரிக்க மாட்டியா என்ன? நிஜமா? மாட்டேன் சார். அவளோட மேரேஜ் லைஃப் கொஞ்சம் கூட சரியில்லாம இருந்துச்சு சார். அவளோட ஹஸ்பண்ட் எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாரு. 6 மாசம் முன்னாடி அந்த ஆளை விட்டுட்டு வந்துட்டா சார். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து எங்க ஏரியாலேயே அவளுக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து வச்சேன் சார். 5 நாளைக்கு முன்னாடி அவ காண போயிட்டான்னு போலீஸ் கிட்ட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுத்தேன். அவங்களுடைய புருஷனை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா என்ன? அவர் பேரு? ஆமா சார், கமல் மேத்தா. இந்த கமல் மேத்தா எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சார், இந்த அட்ரஸ். அப்பா, இந்த பொண்ணை பாருப்பா. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா. அப்பா, இந்த பொண்ணை பாரு, இவ ரொம்ப அழகா இருக்கா. போதும், நிறுத்துங்க. எனக்கு கல்யாணம் வேணும்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீங்க தினம் என்ன போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏன்னா நான் ஒன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். உன் வாழ்க்கைக்குள்ள யார் வந்தாங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பா, நான் அவளை ரொம்பவே காதலிக்கிறேன். அதை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியலப்பா. சார், நீங்களா? சார், ஏதாவது தகவல்? நீ ஒரு விஷயத்தை மூடி மறைக்க பார்த்திருக்கு. ஆனா நாங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சார் சொல்றீங்க? நீ என் கூட வா, அப்பதான் புரிய வரும். வா சார். சார் 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 அப்பா சார், நான் சூரஜை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். சூரஜை பத்தி நீ சொல்லிட்ட, ஆனா மயூரியை பத்தி நீ ஏன் சொல்லவே இல்லை? உன்னோட பொண்டாட்டி மயூரி. சார், மயூரியா? அவளுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஐயோ, அதை பத்தி நீ தான் எங்க கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க சூரஜை என்னை கொண்டு இருக்காங்களோ அப்பயே மயூரியும் கொண்டு இருக்காங்க. சார், மயூரியை கொண்டுட்டாங்களா? ஆமா, மயூரியோட பாடியை கண்டுபிடிச்சிட்டோம். டீகம்போஸ்ட். அவங்களே எரிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணது சூரஜ் தான் நினைச்சோம். உட்காரு. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாவே புரிய மாட்டேங்குது. இந்த சூரஜ், அவங்களுடைய ஒய்ஃப் நேகா, அப்புறம் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு தீபக், அவரு கோத்தூர்ல தான் தங்கியிருக்காரு. அவர் அங்கே தான் தங்கியிருக்காருன்னு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். மயூரியோட லொக்கேஷனும் அங்கே தான் காட்டுது.
மயூரி அங்கதான் கூடியிருக்காங்க. ஒருவேளை அந்த தீபக் மயூரியை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மயூரி சூரஜோட கேர்ள் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஆனா இதை பத்தி யாருக்கும் தெரியாது போல. ஆனா உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களுக்குள்ள எந்த ஒரு அஃபேரும் இருந்தது இல்ல சார். நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. நான் மயூரியை கொல்லவே இல்லை சார். நீங்க 2 பேரும் டெய்லி சண்டை போட்டது எங்களுக்கு தெரிய வந்தது சார். அது வந்து எனக்கும் மயூரிக்கும் சண்டை வந்தது இல்ல, மயூரிக்கு என் அப்பாவுக்கும் தான் சண்டை வந்திருக்கு. மயூரி, மயூரி, என்ன இதுன்னு சொல்லு. ஏன் இது மாதிரி மோசமான வீடியோ எடுக்கிற? இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறத நிறுத்து. நீ எடுக்கிற வீடியோஸை என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் பார்ப்பாங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணு. இது என்னோட போன். நீ இந்த டிக்டாக் மூலமா இந்த சமூகத்துக்கு கெட்டதை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. கமல், இங்க வாங்க. மயூரி என்னாச்சு? ஏன் சத்தம் போடுற? இங்க பாரு, உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாரு. தினமும் செக்ஸியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. இது ஒன்னும் செக்ஸியான வீடியோஸ் இல்ல, இது என்னோட வேலை, புரியுதா? டிக்டாக் மூலமா நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கிறத உங்களால கண்டிப்பா தடுக்க முடியாது. பொண்ணுங்களா இது மூலமா எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கேரக்டர்லெஸ். என்ன பார்த்து கேரக்டர்லெஸ்ன்னு சொல்றீங்க? கமல், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல இந்த ஆள் இருக்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன், தள்ளுங்க. ஏய் இங்க பாரு மயூரி, நான் சொல்றத கேளு. மயூரி, நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு. நான் அப்பா கிட்ட பேசுறேன். இந்த பாரு மயூரி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மயூரி சார், எங்களுக்குள்ள தினமும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அப்பா கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஆனா என்னன்னா மயூரி தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்தா. அதுக்கப்புறமா வீட்டை விட்டு போயிட்டா. டிக்டாக்காக அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களா என்ன? சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சார்? இங்க இருக்க மக்கள் டிக்டாக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. டிக்டாக் மூலியமா மயூரி நிறையவே சம்பாரிச்சா. ஓகே, இப்போ நீங்க போலாம். நாங்க கூப்பிடும் போது வரணும். சில்கே, இந்த கேஸை நம்ம சீக்கிரமா முடிக்கணும். அப்படின்னா அந்த டிக்டாக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் மயூரி டிக்டாக்ல போட்ட வீடியோஸ் தான் சார் இது. இந்த டிக்டாக்ல மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸோ போடுறாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மூலமா பெரிய பெரிய பிராண்டை ப்ரமோஷன் பண்றாங்க சார். ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிற வரைக்கும் பணமும் அதிகமா வரும் சார். மயூரிக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல இருக்காங்க சார். இந்த டிக்டாக்ல மயூரி ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவங்க கீர்த்திகாவோட சேர்ந்து தான் அதிகமான வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க பாருங்க, சில வீடியோஸ்லாம் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து எடுத்திருக்காங்க. என்ன இது? உன்னோட ஃப்ரெண்டு தான் செத்து போயிட்டா, உன் புருஷன் சாவல. ஏன் இப்படி சோகமா இருக்க? ஓ, போய் டீயை போட்டு எடுத்துட்டு வா. ஓ, டீயை போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஏன் அப்படியே நின்றுட்டு இருக்க? நீங்க மயூரி கூட சேர்ந்து வீடியோ எடுத்திருக்கீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க? சார், அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. பயப்பட வேண்டாம். பயப்பட வேணாம், சொல்லுங்க. நீங்க தாராளமா சொல்லலாம். சார், மயூரி என் கூட சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பித்த உடனே அதை பார்த்து கீதிகா மயூரி மேலே ரொம்பவே கோவப்பட்டாங்க. அது அவங்க எங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. சில்கே, இதை பற்றி விசாரிங்க. சரிங்க சார். அவங்க கிட்ட யாராவது சண்டை போட்டிருக்காங்களா என்ன? ஆமாம் சார், அது அன்னைக்கு ஒரு நாள் வயசான ஆள் ஒருத்தவங்க அங்கே அவங்க கிட்ட சண்டை போட்டாங்க சார். யார் அது? அது தெரியாது சார். சில்கே, இவரா? ஆமாம் சார், இவரே தான். ஆமா சார், அன்னைக்கு நான் அவளை பார்த்து பேச அங்க போயிருந்தேன். அவகிட்ட எல்லாத்தையும் நிறுத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருந்தேன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. எனக்கு யாருமே வேணாம். இங்க பாருமா, வீட்டுல அடிக்கடி சண்டை வருது சகஜம்தாமா. அது உன்னோட வீடுமா. கமல் உன்னோட புருஷன். வாமா, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்ன கேரக்டர் லெசன் சொன்னீங்கல்ல, அப்படி இருக்கிறப்ப என்ன எதுக்கு கூப்பிட வந்தீங்க? மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்க. சார், நான் ஒத்துக்கிறேன் சார். அவ கூட அன்னைக்கு சண்டை போட்டது நான் தான்.
இங்க பாருங்க, கமல் அப்புறம் மயூரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? சார் என்னுடைய பையன் அந்த பொண்ணு மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தான். நான் அவனுக்காக தான் மயூரியை பார்த்து பேச போயிருந்தேன். அன்னைக்கு நான் மயூரியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, அதாவது மயூரிய மறந்துடுன்னு, வாழ்க்கையில நீ முன்னேறணும், 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். சார் அந்த கன் டீலர் யாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நாங்க கீர்த்திகாவோட வீடியோ செக் பண்ணி பார்த்தோம். அவங்க கிளவுட்ஸ்ல சில வீடியோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இத பாருங்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டை சர்ச் பண்றதுக்கான சர்ச் வாரண்ட் ஆனா இருக்கு. எதுக்கு? நீ அங்க போ. சர்ச் வாரண்ட். சார் எங்க வீட்ல எதுவுமே இல்ல சார். என்னதான் செக் பண்ண போறீங்க? சார் கன்னை கண்டுபிடிச்சிட்டோம். இது டூப்ளிகேட் சார். சார் நான் இத வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். நான் என்ன முட்டாளா? அந்த வீடியோவை காட்டுங்க. இத பாருங்க. மயூரி மாலா கூட சேர்ந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்காம நீங்க அவளை கொன்னுட்டீங்க. இல்ல சார், இத வீடியோ எடுக்கிறதுக்காக தான் பண்ணேன். என்ன பண்ற? நீ என்னோட பார்ட்னர். இன்னொருத்தி கூட சேர்ந்து வீடியோ எடுக்கிறத என்னால பார்க்க முடியல. வேண்டாம் கீதிகா. ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. எழுந்துரு. நீ உன்னோட பார்ட்னரை துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்ட. இந்த வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணோம்னா நிறைய லைக்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? இந்த பிராங்கான வீடியோ எடுக்கிறதுக்காக நீங்க மயூரியை உண்மையாலுமே கொண்டு இருக்கீங்க. எங்களை எல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா என்ன? இங்க பாருங்க, மாலா எங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. மாலா கூட சேர்ந்து வீடியோ எடுத்ததுனால நீங்க மயூரியை கொண்டு இருக்கீங்க. இல்ல சார், நான் ஏன் சார் மயூரியை கொல்லணும்? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். அது வந்து சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, மயூரை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும் சார். யாரு? என் வீட்டுக்காரர் சுபாஷ் தான் சார். ஏய், 2 நாளா ஸ்டேஷன் போயிட்டு வந்தல, அதனால போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குறியா? சுபாஷ், இல்ல போலீஸ் மாதிரி என்கொயரி பண்றது சொல்லுங்க. நிறுத்து. இந்த வீடியோ எப்ப எடுத்தீங்க நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், அவளை எனக்கு பார்க்கணும்னு தோன்றப்பெல்லாம் அவளோட வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அவ வீட்டோட டூப்ளிகேட் சாவி என்கிட்ட ஒன்று இருக்கு. என்னடி பண்ணுவ? சார் சார் சார், நான் நிஜமாவே எதுவும் பண்ணல சார். ஏய், நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் கேளுங்க சார். சார் சத்தியமா எதுவும் பண்ணல சார். நமக்கு சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் தான் மயூரியோட வீடியோவை நான் தான் சார் எடுத்தேன் சார். அவளை நான் எதுவும் கொல்ல சார். அவள் ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் அந்த டிக்டாக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தா. அது எல்லாமே அப்படியே பைத்தியமாகிடுச்சு சார். சார் எப்போ பார்த்தாலும் வீடியோன்னு தான் சார் சொல்லுவா. ஒரு நாள் அவள் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா என் மனசுக்குள்ளே ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது சார். அவளுக்கு கள்ளத்தொடர்பு இருக்குமோன்னு நினச்சேன். அவள் வெளியில் போகும்போதெல்லாம் அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக மயூரியை பார்த்தேன். அவங்களுக்கு தெரியாமல் நான் உள்ளே போனேன் சார். அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, என்னது, உன்னோட வைஃப் உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றியா? அதுக்காக தான் நீ மயூரி கொண்டு இருக்கியா? சார் இல்லை சார், மயூரி என்னோட ட்ரீம் கேர்ள்ன்றது உண்மைதான். நான் என் ஒய்ஃப் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருந்தேன் சார். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மயூரியை பார்க்கறதுக்காக அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் அவள் அங்கே இல்லை. அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே கோவப்பட்டேன். அந்த கோவத்தினால அவள் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களுமே அடித்து உடச்சிட்டேன் சார். ஐயோ சார், இந்த கேஸு காதல் சம்பந்தப்பட்ட கேஸ் அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலான மக்கள் பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு வரும்போது தான் கிரைம் பண்ண நினைக்கிறாங்க. மயூரி மாலா கூட சேர்ந்து வீடியோ பண்ணது உனக்கு பிடிக்கல, அதனால நீ மயூரியை கொன்னுட்ட. சார், மயூரிக்கு எனக்கு இருந்த நட்பு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. நான் மயூரி மேல கோவமா தான் இருந்தேன். ஏன்னா மாலா கூட சேர்ந்து வீடியோ எடுக்கணும்னு மாலா தூண்டி விட்டுட்டே இருந்தா. சார், நான்
மயூரிய மேல வச்சிருந்த காதல்ல நான் சந்தேகப்படல சார். இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் ரிங்ஸை மாத்திட்டோம் சார். அப்படி இருக்கும்போது அவளை ஏன் சார் நான் கொல்லணும்? ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சரி சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். அந்த கண்டில யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த துப்பாக்கியை சூரஜ் வாங்கன்னு தான் சொல்றாரு. சூரஜா? மயூரி கொல்றதுக்காகவா சூரஜ் அந்த துப்பாக்கி வாங்கியிருக்காரு? ஒரு வேலை பண்ணுங்க, இந்த கேஸ்ல யாரெல்லாம் சஸ்பெக்டா இருக்காங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் என்ன சார் சொல்றீங்க? நான் ஏன் கொல்லணும்? அப்படியா? அப்படின்னா நீ யாரையும் கொல்லலையா? என்னது? இது என்னது? இதை பாரு, உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாரு. மயூரி சாகறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சூரஜோட அக்கௌண்ட்டுக்கு நீ 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்க. மயூரியை கொலை பண்ண சொல்லி சூரஜுக்கு நீ பணம் கொடுத்துருக்க. மயூரி எதுக்காக கொன்னீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். ஒருவேளை நீங்க சொல்லலைன்னா நாங்க சொல்ல வைப்போம். சில்கி ஆரம்பிங்க. டேய் ஏந்திரா, உண்மையை சொல்ல மாட்டியா? சார் 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 சொல்லிடுறேன் சார். சார் மயூரியை நான் தான் கொல்ல சொன்னேன். ஏன்னா அவ ஒரு லெஸ்பியன். அப்படியா? அவங்க லெஸ்பியன் அப்படிங்கிறதுக்காக நீ ஒன்றும் அவங்கள கொல்லல. நீ ஒரு கே அப்படிங்கிறதுக்காக தான் நீ அவங்கள கொண்டு இருக்க. அது உண்மைதானே? உண்மையை சொல்லு சார். கமலும் மயூரியும் ஒரே ஆஃபீஸில் தான் சார் வேலை பார்த்தாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். சார் மயூரி ஒரு லெஸ்பியன் தான், ஆனால் கமல் ஒரு கே சார். இங்க பாரு, அக்ரிமெண்ட் போட்டு அவளை எதுக்காக கல்யாணம் பண்ண அதை இப்போ சொல்லு. சார் சார் அது வந்து என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பாவும் மயூரியும் எப்போ பார்த்தாலும் சொந்த போட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மேலே சொல்லியா? சார் மயூரி ஒரு நாள் வீட்டை விட்டு போயிட்டா. ஹாய் மயூரி, ஹவ் யூ? இங்க பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு கமல், முதல்ல உங்க அப்பாவை சமாதானப்படுத்து, அப்புறம் என்கிட்ட வா. அவர் என்னோட வீட்டுக்கு வந்து என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. மயூரி அவர் ஏன் வந்தாருன்னா அது இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. உங்களுக்காக முதல்ல ஒரு தெளிவான முடிவை எடுங்க. இதுக்கப்புறம் உங்க அப்பா கண்டிப்பா என் வீட்டுக்கு வரவே கூடாது. ஒருவேளை அவர் வந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நீ ஒரு கேன்றதை இந்த உலகம் ஃபுல்லா நான் சொல்லிடுவேன். சரியா? மயூரி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நம்மளோட அக்ரிமெண்ட் இன்னும் முடியல. அக்ரிமெண்ட்டை தூக்கி குப்பையில போடு. சார் மயூரி என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டா. நான் தான் சூரஜுக்கு 5 லட்சம் கொடுத்து அவளை கொல்ல சொன்னேன். அவரும் அந்த வேலையை செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தாரு. அவ இப்படிலாம் என்கிட்ட பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? நான் என்ன பண்ணணும்னு நீ ஏன் சொல்லு. நீ சொல்கிற மாதிரி முடிக்கட்டுமா இல்லை என் வழியிலே முடிக்கட்டுமா? நான் ஒரு கேன்ற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் மயூரி எப்போ பார்த்தாலும் அதை சொல்லி எங்களை மிரட்டிகிட்டே இருந்தா சார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அதனால தான் நீ மயூரிக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்க. சூரஜ், நீ ரொம்ப அருமையான வேலையை தான் பார்த்துருக்க. இதுக்கப்புறம் நமக்கு இடையில யாருமே வர மாட்டாங்க. ஐ லவ் யூ டியர். ஐ லவ் யூ டூ சூரஜ். நான் உன்னை நைட் மீட் பண்ணுறேன். சூரஜ் நீ தான் கொன்னியா? சார் நீ என்ன சொல்றீங்க? நான் சூரஜை எதுக்காக கொல்லணும்? சார் நான் சூரஜை லவ் பண்ணுறேன். சார் கால் லொகேஷன். சார் சார் இந்த ஃபோன் லொகேஷன்ல புது நம்பர் ஒன்று இருக்கு. சூரஜை நீங்க எதுக்காக கொன்னீங்க? சார் நான் ஒன்றும் அவரை கொல்லல. சூரஜை நீங்க எதுக்காக கொன்னீங்க? நாங்க சூரஜோட பாடியை கண்டுபிடிச்சப்போ நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை மறந்துட்டீங்களா என்ன? நீ உண்மையை சொல்லலாம், நாங்க அடிக்கடி உன்னால் தாங்க முடியாது. உண்மையை சொல்லிடு. எதுக்கு கொன்ன சொல்லு. சூரஜ் ஏன் கொன்னு சொல்றா? என்னோட ரூம்ல ஏசி வேலை செய்யலன்னு நான் அன்னைக்கு கமல் கிட்ட அதை பத்தி சொன்னேன் சார். அது மட்டும் இல்லைனா நான் ஒரு பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் சார். அதனால நான் அவனை என் ரூமுக்கு போய் தூங்க சொன்னேன். அவன் குடிக்கிற பாலில் நான் அன்னைக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தேன் சார். அதுக்கப்புறம் நான் சூரஜோட வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். டியர், அந்த பொண்ணு மயூரி தான் எனக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமா இருந்தவ. ஆனா அதை விட என் பையனுக்கும் சூரஜுக்கும் இருந்த தொடர்பு, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் என்ன சார் பண்ணணும்? என் ஃபேமிலியோட பேரை காப்பாத்தான்
நான் இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணேன் சார். அங்கத்தையா மனுஷங்கிட்ட இருந்து மரியாதை கிடைக்கும், ஆனா மரியாதை மனுஷனை மதிக்கவே மதிக்காது. நீங்க இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓரின சேர்க்கையாளர் ஒரு மனுஷன் தான், அவனுக்குள்ளேயும் எல்லா ஆசையும் இருக்கு. இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாம இதை புரிஞ்சுக்கிட்டா குற்றம் ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்கு. நான் அனுப் சோனிக் இப்ப கிளம்புற நேரம் வந்தாச்சு. கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்களோட குடும்பமும் சேஃபா இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும், பத்திரமாவும் இருக்கணும். அப்புறம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜெய் ஹிந்த்.